அவங்கள பிரியமுடன் கூட்டி வாருங்க. மேயர் பிரியாவ வர சொல்லுங்க. அவங்கள பிரியமுடன் கூட்டி வாருங்க. எங்க கஷ்டத்தை பார்க்க சொல்லுங்க. ஒரு கையெழுத்த போட சொல்லுங்க. இங்க வந்திருக்க எல்லா தோழருக்கும் வணக்கம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நம்மளை பத்தி பேசினாலே இது வரைக்கும் நம்ம 2000 தூய்மை பணியாளரும் இங்கே தான் இருக்கோம். இன்னும் யாரும் வேலைக்கு போகல. ஆனா எங்க பாரு எங்க போனாலும் நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்களான்னு தான் கேட்குறாங்க. ஆனா நம்ம சேரலன்னு சொல்லி நம்ம 2வதா வந்து காட்டிட்டோம். சும்மா காலியா அந்த ரிப்பன் பில்டிங் அவங்க பாதுகாப்பு கொடுக்கும் போதே நம்ம வேலைக்கு சேரலன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 3 வேளை சாப்பாடு கொடுக்குற சிஎம் சார் சாப்பாடு எங்களுக்கு வேணாம், நாங்க யாரோ பிச்சை எடுத்துன்னு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, அதுக்கு பதில் எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்க கேட்குற கோரிக்கை ஒண்ணே தான், எங்க தோழரை பேச விடுங்க. எங்க தோழர்கள் மேல போட்டு இருக்கிற 13 வழக்கையும் ரத்து பண்ணிட்டு தயவு செஞ்சு எங்க தோழரை பேச விடுங்க. அது ஒண்ணு மட்டும் போதும். எங்க என்யூஎல்எம் ஸ்டாப் வேலையை எங்களுக்கு கொடுங்க. நீங்க 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு 1 வேளை சாப்பாடு கொடுத்தது எங்க கூட சாப்பிட்டதையும் சொல்லி காட்டுறீங்க, நீங்க டீ வாங்கி குடிச்சதையும் சொல்லி காட்டுறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப சாப்பாடா கொடுக்க தேவையில்ல, எங்க வேலையை கொடுத்துட்டு எங்க தோழரை பேச விடுங்க. பம்மாத்து வேலை, முட்டாள்தனமான வேலை. எங்களுக்கு தீர்வை சொல்லுங்க அப்படிங்கிற கேட்கறோம். அமைதியான முறையில அறவையில போராடுறோம். இது மாதிரி யார் போராடுவாங்க அமைதியான முறையில? நம்மள வலுக்கட்டாயமா காவல்துறை ஏவி விட்டு பெண்கள் கூட பாராம அடிச்சு உடைச்சு போனாங்க. எங்க தலைவர் நேர்மையா இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு நேர்மையா உழைக்கக்கூடிய ஒரு தலைவர். 7வது மண்டலத்துல தொடங்குச்சு. அந்த 7வது மண்டல கூட்டம் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை தடுக்கிறதுக்காக இன்னைக்கு காவல்துறையை வச்சு நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க. அன்பார்ந்த தோழர்களே, 5, 6, 7, 4, 8 இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கின்னு வெற்றிகரமா முடிக்கணும். நம்ம என்னைக்குமே வெற்றி பெற பிறந்தவங்க தான் நம்ம யாரு உழைப்போர் உரிமை இயக்கம் L2C AS2ல இருக்கிறோம். நம்ம சாதாரண மக்கள் கிடையாது, சாதாரண தூய்மை பணியாளர் கிடையாது. நம்ம பெண்கள், சிங்க பெண்கள். நம்ம பெண்கள் 90% அடிச்சாலும் போலீஸ் உதைச்சாலும் நிமிர்ந்து நின்று திரும்பி போராட்டத்துக்கு நிக்கிற பெண்கள். நாம மக்களுக்கான ஆணையரை போட்டு அவங்களோட வேலைகளை திரும்ப கொடுங்க. அதுதான் நீங்க 3 வேளை சோறு போடுறது. இட்லி பொங்கல்னா நாங்க பெருக்க ஆரம்பிச்சா எங்க பெண்கள் அந்த கடைக்காரங்க சரி டிஃபன் கொடுக்க ஆள் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போறதும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட சம்பளம் 771, எங்களோட வேலை எண்ணியல்லம் எங்களுக்கு தேவை. பணியந்திர வழக்கு கோர்ட்ல இருக்கு. நீங்க சொன்ன 19/1/2020 கடைப்படி நீங்க எடப்பாடியாரை பார்த்து கேட்டீங்க. கோர்ட்டு தீர்ப்பு வரையும் காத்திருக்காதீங்க. 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த தூய்மை பணிந்திர பண்ணுங்க. இது நல்ல ஆட்சி முறைக்கு அழகு இல்லைன்னு. அப்போ நீங்க செய்யறது என்ன ஆச்சு? 10 மண்டலங்கள் தனியார் விட்டீங்க சொன்னீங்க. 2 மண்டலம் தானே நாங்க விடுறேன்னு. அவங்க தப்பு பண்ணதாலதான் 2021 மண்ணை கவுனாங்க. நீங்க தப்பு பண்ணாதீங்க நாங்க சொல்றோம். நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னா 2026 மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான வாக்கு கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு அடுத்த கட்டமா நாங்க எங்களோட வாக்குரிமையை இழந்து எல்லா உரிமையும் கொடுத்து போராட வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்க தலையிட்டு தயவு செய்து 5, 6 மண்டல தோழர்களுக்கு அவர் வேலையை திரும்ப கொடுங்க. நாங்க கண்டிப்பா காத்திருப்போம். இல்லைன்னா எங்க போராட்டம் தொடரும் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி.